ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் இஃப் இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஷார்ட் ஃபார்ம் இஃப் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது வரைஞ்சி ஒரு பொம்மையை வரைஞ்சி அதுக்கு பேர்லாம் வச்சு அதோடு விளாண்டுக்கிட்டு இருப்போம் இல்லையா. நம்ம வரைஞ்சோம்ல, அந்த வரைஞ்ச அந்த இமேஜுக்கு அந்த அனிமேஷன் இமேஜுக்கு உயிர் வந்தால் எப்படி இருக்கும், அதுதான் கதை. இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஒரு சின்ன பொண்ணு தான். அந்த பொண்ணு தன்னோட பாட்டி வீட்டில் தங்கியிருக்கு. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருப்பார். இது வந்து பாட்டி வீட்டில் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து அனிமேஷன் பொம்மைங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியும், ஓடுறதெல்லாம். அதை பார்த்துட்டு இது ஃபாலோ பண்ணும்போது ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டாய் ஒன்று இருக்கும். அதை பார்த்தோன்னே இவ மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவா. சின்ன பொண்ணு. அப்புறம்தான் வந்து எல்லார்ட்டையும் பேசுவோம் அந்த பொண்ணு. உன் கண்ணுக்கு நாங்களாம் தெரிகிறோமா அப்படின்னு சொல்லி ஹீரோ இருப்பார் தனியாக, ரேயன் ரெனால்டுன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து இந்த பொம்மைங்களெல்லாம் வச்சு மேய்ப்பார். What is happening? Well, that's a perfectly understandable question given I'm an if. Get it? Imaginary friend? அவர் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பார். அவர் வந்து இந்த பொண்ணு கேட்குது, நம்மள மாதிரி இந்த பொம்மைங்க இருக்கிற மாதிரி எவ்வளோ இருக்குங்க, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அப்புறமா மனசு மாதிரி சரிவா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொம்மைங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். அதாவது அந்த பொண்ணு வந்து அங்கே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படும். அதாவது அந்த இமேஜினரி வேர்ல்டு கூப்பிட்டு போனால அந்த இடத்துல இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து ஹீரோயின் ரொம்ப ஆச்சரியப்படுவாள். Not gonna ask you again. Put some pants on. You're freaking everyone out. அதுக்கப்புறம் ஒரு கரடியே என்னன்னு தெரில. அது வந்து இந்த பொண்ணுக்கிட்ட, அதுதான் ரொம்ப வயசானது. அது வந்து இந்த பொண்ணுக்கிட்ட பேசும். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க. ஆனால் நாங்கள் மறக்காமல் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அது சொல்லும். சரின்னு ஹீரோயின் என்ன பண்ணும், சின்ன வயசில் யார் யார் கூட எந்தெந்த இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோ அவங்க எல்லோரையும் சேர்த்து வச்சிடணும். இப்போ எனக்கு வந்து ஒரு பறவை இமேஜினரி ஃப்ரெண்டாக இருந்தால் அதை தேடி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவான். அந்த மாதிரி ஸ்டோரி வந்து இதுதான். கிளைமேக்ஸில் எல்லாரோடையும் போய் சேர்ந்துருவாங்க. இப்போ என்னோடய இமேஜினேஷன் ஃப்ரெண்டு இருக்கான்னா அவன் என்கிட்ட வந்து என்கிட்ட வந்துடுவான். அந்த மாதிரி ஸ்டோரி முடிஞ்சிடும். ஸோ கிளைமேக்ஸில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டு இருக்க மாதிரி ஹீரோயினுக்கும் ஒன்று இருக்கணும்ல, அது யாருன்னு காட்ட மாட்டாங்க, கிளைமேக்ஸ் தான் காட்டுவாங்க. அதுதான் ரயன் ரெனால்டில் தான் வந்து ஹீரோயினோட kind of a kid creates an invisible if. ரயன் ரெனால்டு தான் வந்து ஹீரோயினோட இமேஜினரி ஃப்ரெண்டு. கிளைமேக்ஸில் ஓடி போய் வீட்டுக்குள்ளே போய் கதவை திறந்து பார்ப்பா. கண்ணை மூடி இமேஜினேஷன் வேர்ல்டுக்கு போவா. கண்ணை திறந்து பார்க்கும்போது ரேயன் ரெனால்டு இருப்பார். இதுதான் ஸ்டோரி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.